ஏய் என்னடா டியூஷன் சென்டர் பேர் இது? ஐயம்பட்டி அறிவுடை நம்பி கலிய பெருமாள் டியூஷன் சென்டர். மச்சான் இந்த டியூஷன் பேரை கேட்டாலே வேலையாவது, வா போகலாம். டேடி உங்கள் அப்பா அம்மா என்னை நம்பி தானே அனுப்பியிருக்காங்க, வாங்கடா உள்ளே போகலாம். என்ன மச்சான் போகலாமா? சரி அவன் தான் சொல்கிறான்ல, போகலாம் போகலாம். ஏன்டா லேட்டு? சார் வர வரல சைக்கிள் செயின் கைண்டுக்குச்சு சார், கையெல்லாம் கிரீஸ் ஆயிடுச்சு சார், பேண்ட்லேயே துவச்சிக்கிறேன் சார். சார் இந்த ஒரு மன்னிச்சிருங்க சார். சார் இன்னைக்கு வீட்டில் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை சார், நான் மட்டும்தான் சார் இருக்கேன், வண்டி கூட என்கிட்ட இல்லை சார், சைக்கிளில் தான் சார் போய் வாங்கிட்டு வரணும் சார். இன்னைக்கு உடம்பு சரியில்லை சார், அதான் சார் ஒரு மாதிரி இருந்தது சார். சார் a² + b² 2b + 2ab இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். நல்லா பார்த்து. சாரி சார். என்னடா ரிங்டோன் இது? சார் இல்லை சார், இப்போ ட்ரெண்டாக தான் சார். எனக்குன்னே வருவீங்களாடா, பாடத்தை கவனிடா. சாரி சார். இப்போ நம்ம a² + b² + 2ab இந்த என்னடா? சாரி சார், வேற கிழமை சாய்பாபா சாமி பாட்டு சார், அப்படிலாம் பார்க்காதீங்க சார், சாமி கண்ணை குத்தம். எனக்குனே ஏன்டா வரீங்க? பாடத்தை கவனிங்கடா, ஒரு பாடத்தை எடுக்க விட்றீங்களா? யாருங்களா அந்த ரிங்டோன் இவ்வளோ கேவலமாக இருக்குது? யார் இது? சார் இதாண்டா. சாரி சார். இதாண்டா இப்போ ட்ரெண்டு, இது தெரியாதாடா உங்களுக்கு? ஆ சார், செம்ம ட்ரெண்டு சார். சரிப்பா, பாடத்தை கவனி. சூப்பர் ட்ரெண்டு. அறிவு இருக்கா? எவன்டா அவன் பேசிட்டு இருக்கான்? படிங்கடா. பேசிட்டு இருந்தான். டே அறிவு நம்ம வெளியே போடா. ஏய் போடா. சார் என் செப்பலை யாரும் திருட்டாங்க சார். டானி தாண்டா எடுத்தான். மாமி என் பேக்ல இருந்து வேர்க்கல பைட்ட காணோம் மாமி. மச்சான் ஹரீஷ் தாண்டா எடுத்தான். சார் என் பாக்ஸ்ல இருந்து பென்சிலை காணோம் சார். டானி தாண்டா எடுத்தான். அவன் அப்பன் புத்தி அப்படியே இருக்கு. பேக்ல இருந்து எலக்ட்ரிக் கிச்சன் காணோம் சார். ஆனந்த் தாண்டா எடுத்தான், இது கூட தெரியலையா? சார் சூரியன் கைப்படி திட்டி காணோம் சார். அறிவுடி நம்பி தான் எடுத்தான். ஏன்டா அசைன்மெண்ட் முடிக்கல? சரிப்பா பாப்பா, சரிப்பா போதும் போய் உட்காருப்பா போ. ஏன்டா அசைன்மெண்ட் கொடுக்கல? சார் காலையில் ஏஞ்சேன், நைட்டு ஒரே ஜுரம் சார், அப்புறம் ஏஞ்சி டீ குடிக்கலான்னு போனேன், வீட்டில் டீ தூள் இல்லை. பார்த்தீங்கன்னா அம்மாவும் படுத்துட்டு இருந்தாங்க. சரி நான் அதுக்கு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணோன்னு வீட்டுக்கு கீழே ஒரு டீ கடை இருந்தது சார். டீ கேட்க போனால் அங்கே கேட்டால் டீயும் அங்கேயும் டீ இல்லைன்ட்டாங்க சார். டீ கல்ல ஏன்னா டீ கல்ல டீ கூட இல்லைன்னா அவர் ஒரு மாதிரி முடிச்சார். சரி எதுக்கு ரொம்ப ஒன்றும் காஃபி ஆர்டர் பண்ணேன் சார். அப்புறம் காஃபி ஆர்டர் பண்ணி குடித்தேன், நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. சரி அப்புறம் ஒரு சமோசா இருந்தது, அது சாப்பிடணும்னு பார்த்தா மேலே ஈமிச்சிட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அக்கௌண்ட் ஆயிடுச்சு சார். அண்ணங்கிட்ட அப்புறம் எவ்வளோன்னு கேட்டேன் சார். அவர் கேட்டதுக்கு அவர் 25 ரூபான்னு சொன்னார் சார். ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு சார். சரி அப்புறம் அதை நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் சார். அப்புறம் நான் மேலே வந்து பார்த்துட்டு எங்கள் அம்மா பார்த்துட்டு நீ டீ போய் குடிச்சான்னு கேட்டாங்க சார். என்னம்மா காசு இல்லை, கீழே போய் டீ குடிச்சிட்டு வரேன்னு கேட்டேன் சார். நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துட்டு என்னம்மா பண்ணுறீங்கன்னு, பால் பாக்கெட் இங்கே தானே இருக்குது, என்னை எழுப்பி கேட்க வேண்டிட்டாங்க. ரொம்ப அசிங்கமாக போச்சு சார். பாப்பா சரிப்பா பாப்பா நாளைக்கு கொடுப்பா. போதுமா பாப்பா அழுவாதுப்பா. சரிப்பா ரொம்ப அசிங்கமாக போச்சு சார். பரவாயில்ல போ. ஏன்டா அசைன்மெண்ட் முடிக்கல? சார் அது அம்மா போட சேர்ந்து பழனி போயிட்டு சார். ஆக்சுவலி பழனி டிக்கெட் கிடைக்கல, அதுதான் நார்த் பழனி போயிட்டு இப்போ தான் சார் ஊர்லேருந்து வந்தேன். நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்னடா பதில் சொல்கிற? சார் பஞ்சபூதம் பரவாயில்லப்பா. ஏய் நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், என்னடா பதில் சொல்கிறேன்? ஒழுங்காக பேசுகிறா. அம்மா சார் அப்பா சார் மற்ற குத்து கேள்விப்பட்டதில்லையா சார் நீங்கள்? சார் சாமிக்கே சார் வேணுதுக்கு சார் காது கூட குத்திருக்கேன். பாருங்க சார். இல்லையே நம்புற மாதிரி இல்லையே சார். சீரியஸா சார் நம்புங்க சார். போப்பா. அல்லேலூயா. ஏன்டா அசைன்மெண்ட் முடிக்கல? இங்கே பாருடா. தங்கச்சியை நாய் கடிச்சிச்சு சார். அசைன்மெண்ட் முடிக்கல சார். தேங்க்யூ சார்.
டேய் அங்கே ஏன்டா நிற்கிறீங்க வா ஏன்டா அசைன்மெண்ட் முடிக்கல சார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இதில் திவாகர் வரான் சார். அதை பார்த்தோன்னே எனக்கு காண்டாயிடுச்சு சார். காண்டானோடனே பசங்களுக்கு ஃபோன் அடிச்சு அடிக்கலான்னு போகும்போது வால்பேப்பர் அரோரா ஃபோட்டோ வச்சிருக்கான் சார். அதை பார்த்தோன்னே அவனை தள்ளி விட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள மணி 12 ஆயிடுச்சு சார். 12 ஆனோடனே 12:30க்கெலாம் படிக்கக்கூடாது, 7:30க்கு தான் படிக்கணும் அப்படி சொல்லி வேற level டா.